ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஐப்பசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஒரு சின்ன விஷயம், இந்த ஐப்பசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பெயர்றாங்க, ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறாங்க அப்படிங்கும்போது, மாதத்தின் முதல்லையே பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு அதிசார குரு பெயர்ச்சியாக ஒரு 45 நாள் வராருங்க. அடுத்து பார்க்கும்போது முக்கியமாக ராசி பலன் அப்படிங்கும்போது சூரியனின் பெயர்ச்சியை வச்சு தான் மாத பலனை சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார். ஐப்பசி மாதம் வரும்போது ஐப்பசி 18ஆம் தேதி, அதாவது இப்போ வர 18ஆம் தேதி, ஐப்பசி 1ஆம் தேதி கரெக்டாக சனி பிரதோஷம் அப்படின்றது அன்றைக்கி வருது. சூரியன் கன்னி ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அங்கேருந்து ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா துலாம் ராசிலேருந்து விருச்சிக ராசிக்கும், புதன் துலாம் ராசிலேருந்து விருச்சிக ராசிக்கும் வராங்க. ஏற்கனவே சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டார். ராகு பகவான் மீனத்திலேருந்து கும்ப ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிட்டார். கேதுன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சிம்ம ராசிலே இருக்கார். அப்படிங்கிற இந்த கோச்சார பலன் இருக்குது இல்லைங்களா? இந்த கோச்சார பலனை வச்சு எந்த ராசிக்கு எந்த மாதிரி பலன் அப்படிங்கிறத நம்ம இப்போது கொண்டு வர போகிறோம். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க, கோச்சார பலன் அப்படிங்கிற விஷயமே பார்த்திங்கன்னா 10% தாங்க வேலை செய்யும். அவர்களுடைய தசா புக்தி அந்தரம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவர்களுடைய நேரம் காலம் எல்லாமே வேலை செய்யும். நன்மை தீமைகளை அனுபவிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா தசாபுக்தியை பேஸ் பண்ணி தான் வருமே தவிர, கோச்சாரம் அப்படின்றது 10% மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அந்த யூடியூப்பில் பார்த்தேன், இந்த யூடியூப்பில் பார்த்தேன், அந்த பேப்பரை படித்தேன், இந்த புக்கில் பார்த்தேன், நல்லா இல்லை, நல்லா இருக்குது, கற்பனையில் வளர்த்துக்கிட்டு போய் மாட்டிக்கிட்டு கையை காலை உடச்சிக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாட்டரி டிக்கெட் வாங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாட்டிக்கிறது. ஒரு சும்மா வீட்டில் உட்காரான்னாங்க, அதனால் சோம்பேறி மாதிரி வீட்டில் உட்காந்துடுறது. இந்த விஷயத்த 10% மட்டும் எடுத்துக்கங்க. ஏன்னா கோச்சார பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 10% மட்டும்தான் வேலை செய்யும். அவரவர்களின் ஜென்ம லக்னமும் அவரவர்களின் ராசியை பேஸ் பண்ணி தான், ராசி என்னும் போதும் மறுபடியும் சொல்கிறேன், ராசி என்னும் போது ஒரு 30%ம் லக்ன பலன் தான் பேலன்ஸ் இருக்க 100%ம் வேலை செய்யுது அப்படின்றதான் உண்மை. அதே நேரத்தில் கோச்சார பலனும் பார்த்திங்கன்னா 10% தான் வேலை செய்யும். இதை கேட்டுட்டு அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மனசை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு உங்களுடைய எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்க, ஒரு நல்லபடி போயிட்டுருக்கீங்க அப்படின்றத பார்த்து அதில் டிஸ்டர்ப் ஆகாமல் கரெக்டாக திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயம், தெளிவான ஆலோசனை பெற்று திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கனாலே எந்த தசாபுக்தியும் உங்களை ஒன்றும் பண்ணாது. தசாபுக்தியே ஒன்றும் பண்ணலன்னும் போது கோச்சார பலன் என்னங்க பண்ணிட போது? எதுவுமே பண்ணாதுங்க. அதனால் தைரியமாக வாழ்க்கையில் திட்டமிட்டு முன்னேற விஷயத்தை பாருங்கள். இந்த கோச்சார பலனை 10% மட்டும் எடுத்துங்க, ஜாஸ்தியாக நம்பாதீங்க அப்படின்றத சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஆரம்பிப்போம். சரிங்களா? ஜெய் ஸ்ரீராம். சிம்ம ராசி காலபுருஷனின் 5ஆம் வீடு, ஜோதிடம், பித்ருக்கள், குலதெய்வம், மகிழ்ச்சி, காதல் எல்லாமே 5ஆம் வீடா. அதுவே லக்னம் ராசியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான ஐப்பசி மாத பலன் இது. சரிங்களா? உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவான், அதாவது நீங்கள் தான், நீங்களே நீச்சம் அப்படிங்கிற எங்கே போயிடுறீங்க? துலாம் வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்போது ராசிநாதன் நீச்சம் ஆகின்றார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, மகம் ஜெகமாலும், சிம்ம ராசியில் இருக்க மகம் ஜெகமாலும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜெகமாலும் புருஷனையோ பொண்டாட்டியும் ஆள முடியாது. ஏன்னா இங்கே ஒரு ஒளி கிரகம், அங்கே ஒரு இருள் கிரகம். 7ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் எங்கே போய் மாட்டிருக்காரு? அஷ்டமத்து சனியாக போய் மாட்டிருக்காரு. 7ஆம் அதிபதி 8ல், அஷ்டமத்து சனி. எப்போலேருந்து சனி பயிற்சியாச்சில் அங்கேருந்து. அப்போது கணவன் மனைவி கிட்ட ஒரு சில கருத்து வேறுபாடு உள்ள சிம்ம ராசி அன்பர்களே, மீன மகம் நட்சத்திரம் இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் பூர நட்சத்திரமும் அங்கே தான் இருக்குது. கொஞ்சம் தப்பிச்சுக்கோங்க பூர நட்சத்திரம். சரிங்களா? உத்திரம் நட்சத்திரம் இருக்கும், 1ஆம் பாதம் உத்திர நட்சத்திரம். நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஜாகிரதையாக உடல் நலத்தில் ஒரு சில கவனங்கள்.
ஒரு சில பொருள்களை தொலைக்கிற விஷயம் சொல்லலாம். கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயம், மொபைலை புதுசு மாற்றுறது இல்லை ரிப்பேர் பண்ணுறது விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இந்த மாதம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், உங்களுடைய மூன்றாம் அதிபதி துலாம் ராசி அதிபதி, 10ஆம் அதிபதி, 10 என்பது ரிஷப ராசி அதிபதி சுக்கிரன் எங்கே வர்றாரு? நீச்சமாக இருக்கார். 3க்கு 12, 10க்கு 5. அப்போது தொழிலில் ஒரு சின்ன தடை தாமதங்கள் இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஒரு விஷயங்கள், முயற்சி செய்தாலும் விரயமாகத எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு மனக்குறை மெயினாக பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிட்டுனா அடுத்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு பிக்கப் ஆயிருன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பாருங்கள், 4ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னும் போது விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பகவான் பேச்சாளர் முதல் வாரத்தில். அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி சுகம், வண்டி, வாகனம், இந்த விஷயம் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயம் வெகு சிறப்பாகவே இருக்கும். வண்டி வாகனம் அமையும் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். 11ஆம் அதிபதி எங்கே வர்றாரு? மறுபடியும் 4ஆம் வீட்டுக்கு வர்றாரு. அப்போது ஒரு ஆசை அபிலாஷை வீடு வண்டி வாகனத்தை இதை சுப விரயமாக மாற்றிக்கிறீங்க. மாற்றி வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணலாம்? புதுப்பிச்சுக்கலாம். இல்லை புதிய வண்டி கண்டிப்பாக வாங்குவீர்கள். குறிப்பாக பார்க்கும்போது கணவன் அல்லது மனைவி விஷயத்தில் ஒரு சில மனக்குழப்பங்கள், சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருக்கும். இதுக்காக மறுபடியும் போய் சண்டை போட்டுலாம் நிற்காதீங்க. தயவு செய்து கொஞ்ச நாள் அமைதியாக சனி பயிற்சி ஆகிற வரைக்கும், சனி பகவான் மேஷ ராசிக்கு வர வரைக்கும், கொஞ்சம் அஷ்டம சனிலேருந்து விலகி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக காலம் கைகூடும். அடுத்த மாதம் ஒரு சிறந்த பலனாக சூரிய பகவான் நீச்சத்திலேருந்து வெளியே வந்து விருச்சிக ராசிக்கு வரும்போது இந்த இருக்கிற ஒரு ப்ரெஷர், ஏன்னா ராசி அதிபதியே போய்ட்டு நீச்சமாக ஆகக்கூடாது, நீச்சமாகிட்டாரும் போது இப்போ இருக்கிற ப்ரெஷர்லேருந்து கண்டிப்பாக வெளியே வருவீங்க. அதே நேரத்தில் பாருங்கள், குரு பகவான் எங்கே வந்து நிற்பார்? குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் வந்து நிற்பார். 5ஆம் அதிபதி 12. அப்போ குழந்தைகளுக்கு வெளிநாட்டு அனுப்புகிற சம்மந்தப்பட்ட ஒரு விரயம், ஒரு செலவு உங்களுக்கு இருக்கும். 8ஆம் அதிபதியும் 12. குழந்தைங்களுக்கு வெளிநாடு அனுப்புறது, குழந்தைங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு, வேறு செலவு, எதனா படிப்பு மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு செலவு, வெளிநாடு அனுப்புகிற செலவு இருந்தே தீரும். இது சுப செலவு தானே, நல்ல விஷயம் தானே, பண்ணிக்கலாமே. சரிங்களா? கெட்டியமாக வந்து மலை மேல் இருக்கும் முருகரை பிடித்து கொள்ளுங்கள். மலை மேல் இருக்கிற முருகரை பிடிங்க. கண்டிப்பாக காலம் கைகூடும். முருகப்பெருமான் சிறந்த அருளை கொடுத்து இந்த மாதத்தை சிறப்பாக கொண்டு செல்வார் என்று முடிச்சுக்கிறேன் இந்த உரையை. சரிங்களா? நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.